கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல் மற்ற எவை. அழிக்க முடியாத சொத்து கல்வி. பொருள் அழியும், பொன்னடியும், அழகு அழியும், புகழடியும், அழிக்க முடியாத சொத்து கல்வி. அதனால்தான் எங்களை வழிநடத்திய முன்னாள் முதல்வர், எங்கள் கழகத்தின் தலைவர் ஆட்சி பொறுப்பெடுத்த பொழுது மாணவ செல்வங்களிடம் சொல்லுவார், நீங்கள் படியுங்கள், நீங்கள் படியுங்கள், நீங்கள் படியுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அடிப்படை கல்விக்கு வித்திட்டு உயர்கல்விக்கான முதல் படியை துவக்கி வைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதன் தலைவராக இருந்த எங்கள் முதல்வர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சபையில் பேசுகிற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சாமானியர்களாக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம், சபையை பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். சாமானியர்களாக இன்றைக்கு நிரம்பி இருக்கிறோம். உங்களை போல் நாங்கள், எங்களை போல் நீங்கள். ஆனால் 1967, 68, 69 தேர்தல் காலங்களில் ராமநாதபுரத்து மன்னன் புகழ்பெற்ற சண்முகராஜா சேதுபதி என்ற ஒரு அமைச்சர் மன்னராட்சியினுடைய தொடர்ச்சி வளர்ச்சியாக இருந்தவர். ராமநாதபுரம் தொகுதியில் 1967 சண்முகராஜா சேதுபதி என்ற அந்த மன்னர் வீட்டு பரம்பரையை ஒரு குதிரை வண்டிக்காரர் தங்கப்பன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை உறுதி செய்திருக்கிறோம். சாமானிய மக்களின் பிரதிநிதியாக பொது தொகுதியில் நாங்கள் வென்றிருக்கிறோம் என்று பெருமைப்பட சொல்லுகிறீர்கள். வெல்லட்டும், எதிர்காலத்தில் அது சிறக்கட்டும். ஆனால் முதலில் கோயம்புத்தூரில் பொது தொகுதியில் சீட்டி தண்டபாணி என்ற திமுக தொண்டரை நிறுத்த வைத்து பொது தொகுதியில் ஒரு அட்டவணை பட்டியலில் உள்ளவர் வெற்றி பெறலாம் என்ற முதல் சாதனையை பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் துவக்கியது எங்கள் கழக தலைவர், அன்பு தலைவர். எனவே இந்த தருணத்தில் அரசின் கவனத்திற்கு மிக கவனமாக எடுத்துச் செல்ல வரும்போது, கடந்த முறையோடு கூட கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் குறிப்பிட்டேன். பாரதிதாசன் என்ற மாணவர் 2ஆம் ஆண்டு PhD அம்பேத்கர் பெயரில் அமைக்கப்பட்ட வெளிநாட்டு கல்வி மாணவர்கள் திட்டத்தின் கீழ் நிதி பெறவில்லை. அந்த கோரிக்கையை வைத்தார். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான விளக்கத்தை தந்தார். நான் அறிந்தவரை இந்த நிமிடம் வரை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை. மீண்டும் வலியுறுத்துகிறேன். பதில் சொல்லும் பொழுது அமைச்சர் தெளிவாக சொன்னால் அது சபைக்கும் நல்லது, மக்களும் புரிந்து கொள்வதற்கு வாசிப்பாக இருக்கும். மற்றும் ஒன்று செய்தி, இன்றைய தினம் நம்முடைய பரமேஸ்வரி காலமேகம் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர், அம்பேத்கர் அயலக வெளிநாட்டு திட்ட மாணவராக பயிலக்கூடியவர். அவருக்கு சாதி சான்று கிடைப்பதில் இடர்பாடானால் தேர்வு செய்யப்பட்டு விட்டார். அவருடைய கல்வியும் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட மக்கள் வெளிநாட்டில் சென்று படிக்க வேண்டும் என்ற திட்டத்தை துவக்கிய அந்த திட்டம் தாவேக அரசு பின்பற்றுகிறதா என்ற அச்சத்தையும், அதன் மூலம் படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கு நீங்கள் தருகிற ஊக்கம் என்ன என்பதையும் இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்க விருப்பப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, கூலி தொழிலாளி வீட்டு பிள்ளை துப்புரவு பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பணி நிரந்தரம் வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இன்றைய தினம் அந்த போராட்டத்தின் உச்சம். நேற்றைய தினம் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வைக்கிற கோரிக்கை, முதலமைச்சர் சந்தித்து நாங்கள் எங்கள் கோரிக்கையை சொல்ல வேண்டும். கடந்த காலங்களில் போராட்டிய போது அவர்களை பனையூர் அலுவலகத்திற்கு வரவழைத்து ஆதரவு தந்தார்கள். இன்றைக்கு அவர்களை அடைக்கவும் இல்லை, மாறாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பணிவோடு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் பதிலே வந்துக்கலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, துப்புரவு தூய்மை தொழிலாளர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா நம்மளுடைய தூய்மை தொழிலாளர்களோடு யாருமே பேசல அப்படின்னு மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காமிச்சார். இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் பாரதி அவர்களோடு நானும் ஆதவ அவர்களும் நேரடியாக பேசினோம். இந்த செஷன் முடிந்த பிறகு இன்று மாலையே அந்த தூய்மை தொழிலாளர்களை நேரிலும் சந்தித்து அவர்களுடைய பல வகையான கோரிக்கைகள் இருக்கு, நீண்ட நெடுங்காலமா இருக்கு, அதை பேசி சுமூகமாக தீர்த்து வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் கோவை செழியன். மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கோவை செழியன் அவர்கள், கடந்த முறையும் அவர் அயலக அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப் சார்பாக பங்கெடுத்து அங்கே படித்திருக்கின்ற, மலேசியாவில் படித்திருக்கின்ற அந்த மாணவர் குறித்து பேசினார்கள். அதற்கு தெளிவாக விளக்கம் கொடுத்தேன். இப்பொழுதும் அது குறித்து பேசுகிறார்கள். அவையில் நான் பேசி விளக்கம் கொடுத்து
எங்களுடைய துறை சார்ந்து அந்த மாணவருக்கு கடிதம் எழுதி என்னென்ன நீங்கள் செலவு செய்திருக்கிறீர்கள், இந்த ஆண்டு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அவர் இதுவரை கொடுக்கவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இப்பொழுது மீண்டும் மீண்டும் அது குறித்து பேசுவது என்பது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு பேசுகிறார் என்பதை கடந்த முறையும் சொன்னேன், இந்த முறையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல மாண்புமிகு அண்ணன் கோவிச்செழியன் அவர்கள் பேசும் பொழுது கடந்த முறை அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் இந்த திட்டம் வந்து திமுக ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வரலாறு ஒரு நீண்ட நெடிய வரலாறு, அதை மட்டும் நான் குறிப்பிட்ட பிறகு அவர் பேசட்டும். 1995ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்கள் சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்புக்கு நிதி உதவி வழங்கும் பொருட்டு ரூபாய் 10 லட்சம் ஒப்பளிப்பு செய்யப்பட்டு மேயர் சிவராஜ் கல்வி அறக்கட்டளை துவங்கப்பட வேண்டும் என அரசாணை 22/3/1995 வெளியிடப்பட்டது. இந்த அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்திற்கு முன் திட்டம், அதுக்கு முன்னாடியான திட்டம் அப்படிங்கிறது அங்கிருந்து தொடங்கப்பட்டது. இந்த அறக்கட்டளையில் நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்ட நிலையில் இத்திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக சென்னை பல்கலைக்கழக சட்டத்துடன் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர் அயல்நாடு சென்று முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ள மாணவர் பரிமாற்ற திட்டம் என்று அரசாணை 6/5/1998 நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 22/9/1998 வெளியான அரசாணைப்படி அயல்நாட்டு பல்கலைக்கழகங்களுடனான மாணவர் பரிமாற்ற திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அதன்படி 5 ஆண்டுக்கு ரூபாய் 4.50 கோடி செலவில் 4.50 கோடி செலவில் ஆண்டுக்கு 10 மாணவர்கள் வீதம் ஒரு மாணவருக்கு ரூபாய் 3 லட்சம் வீதம் இத்திட்டத்தை செயல்படுத்த ஆணையிடப்பட்டது. இதற்கு அடுத்து அமைந்த ஆட்சி காலத்தில் மாணவர் பரிமாற்ற திட்டம் என்பது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்கள் நேரடியாகவே அயல்நாடு சென்று மேற்கல்வி பயில ஆண்டுக்கு ரூபாய் 30 லட்சம் ஒதுக்கீடு செய்து கடந்த 8/8/2002 அன்று ஆணையிடப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 14/12/2021 அன்று ஆதி திராவிடர் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்கள் அயல்நாடு சென்று உயர்கல்வி பயில அடிப்படை தகுதியான TOEFL, IELTS, GRE, GMAT ஆகிய தகுதி தேர்வுகளை மாணவர்கள் பயில்வதை ஊக்குவித்து அயல்நாடு சென்று கல்வி பயில கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டது. கடந்த 2/12/2022 அன்று அயல்நாடு சென்று கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டது. மேலும் 21/8/2023 அன்று புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு வருமான உச்சவரம்பு 2 அடுக்குகளை கொண்டதாக மாற்றியமைக்கப்பட்டு அரசாணை வெளியானது. இதன்படி ஆண்டு குடும்ப வருமானம் ரூபாய் 8 லட்சம் வரை அதிகபட்ச உதவித்தொகை ரூபாய் 32 லட்சம் வரையும், ரூபாய் 8 லட்சத்திற்கு மேல் ரூபாய் 24 லட்சம் வரை ஆண்டு குடும்ப வருமானம் உள்ளவர்களுக்கு 12 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை அன்று அறிவிக்கப்பட்டது. ஏன் இந்த குறிப்பு சொல்றோம் அப்படின்னா, இதனுடைய பின்னணி தலித் மாணவர்களுக்கு பழங்குடி மக்களுக்கான மாணவர்களுக்கான உதவி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு 213 மாணவர்கள் மட்டும்தான் அந்த தொகையில அவர்களுக்கு கொடுத்து அனுப்பப்பட்டார்கள். மீதி 500 பேருக்கு 213 பேர் தான் வழங்கி போயிருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் மூலமாக மீதி பேர் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் தாவேக அரசு வந்த பிறகு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்த பிறகு இந்த திட்டத்தை 362 என்பதை நேற்று 363 மாற்றி 131 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். அதுல ரொம்ப குறிப்பா மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர், நிதி செயலாளர் எல்லோரும் சேர்ந்து தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான அந்த உதவித்தொகை கூடுதலாக அவர்கள் செலுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஆனால் உள்நோக்கத்தோடு தொடர்ந்து ஒரு மாணவரை வைத்துக் கொண்டு இது அரசியல் செய்வது என்பது தலித் மாணவர்களுக்கான ஒரு நல்ல எண்ணத்தில் செயல்படக்கூடிய இந்த திட்டத்துக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்களோ என்கின்ற நான் எண்ணத்தை, இந்த அச்சத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். நீங்க பேசுங்க. அந்த பிரச்சனையை தொடர்ந்து உள்நோக்கம் கிடையாது, அரசின் கவனத்திற்கு அவ்வளவுதான். அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற அவல நிலையில் இருக்கிற 2 மாணவர்கள் நன்மை பெற்றால் உங்களை போல் நாங்களும் திராவிட முன்னேற்றம் அதை வரவேற்கும் கவனத்திற்காக மட்டுமே. ஆரம்ப கல்விக்கு வித்திட்ட பேர் பெருந்தலைவர் காமராஜர் காலம். ஆரம்ப கல்விக்கு வித்திட்டது பெருந்தலைவர் காமராஜர் காலம். உயர்கல்விக்கு வித்திட்டது முத்தமிழறிஞர் கலைஞர் காலம். ஆராய்ச்சி கல்விக்கு வித்திட்டது
தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் காலம். இந்த 3 காலத்தையும் தொடர்புபடுத்தி அனைத்து இளைஞர்களும் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்று விளையாட்டுத்துறையை, பேரவை தலைவர்களே, விளையாட்டுத்துறையை விளையாட்டுத்துறையாக இருந்த காலத்தை மாற்றி வேலைவாய்ப்பு துறையாக மாற்றி காட்டிய சாதனையாளர் எங்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். பொறுப்பேற்று பணியாற்றிய போதுதான் பள்ளி மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு பள்ளியில் விளையாடுவதற்கான விளையாட்டு பொருள் வேறு, கிராமப்புறத்தில் விளையாடுவதற்கான விளையாட்டு பொருள் வேறு என்று திட்டமிட்டு அந்த பள்ளி மாணவர்களை, இளைஞர்களை ஊக்கப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழக அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசு தந்த கொள்கை விளக்க குறிப்பு புத்தகம் காலதாமதமாக கிடைத்தாலும் கடந்த காலங்களில் இருந்த நிதி ஒப்பீட்டையும் இந்த நிதி ஒப்பீட்டையும் மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தேன். புரியவில்லை. அறியாத நிலையிலும் சில விளக்கங்களை கேட்க விரும்புகிறேன். பள்ளிக்கல்வி துறையில் 2024-25 ஆண்டில் கணக்கு செலவினம் 12,222 கோடி, 12,000 கோடி. 2026-27 இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடு 14,032 கோடி. நான் பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்பது, திருத்த வரவு செலவு திட்டத்தில் 12,000 கோடியும் இல்லை, 14,000 கோடியும் இல்லை, மாறாக 11,029 கோடி திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் வழங்கியிருக்கிறோம். மாண்புமிகு நிதியமைச்சர் பொது பட்ஜெட்டை பேசும்போது அறிவிப்பு வேறு, ஒதுக்கீடு வேறு, திட்டமிடல் வேறு. நாங்களும் தெளிவாக தான் இருந்தோம். எங்களுக்கு இருக்கிற ஐயம், அறிவிப்பு நிதி அதிகம், திட்ட மதிப்பீடு அதிகம், கொடுக்கப்பட்ட நிதி குறைவு என்று சொன்னால் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை போல் கொள்கை விளக்க குறிப்பு புத்தகம் எங்கே, நீங்கள் எதிர்பார்த்த, நாங்கள் எதிர்பார்த்த நிதி எங்கே என்ற ஐயம் நிச்சயமாக எல்லா உறுப்பினர்களுக்கு வரும். எனவே அவர்கள் சொன்னதை போல் கடந்த காலங்களில் இருந்த நிதியை விட பள்ளி கல்வித்துறையில் 3003 கோடி, அதாவது 21%, ஆக்சுவல் நிதி ஒப்பீட்டு தொகையில் 1193 கோடி, 9.76% குறைந்திருக்கிறது என சொன்னால் நான் பணிவோடு கேட்கிறேன். நண்பா, நண்பீஸ், குழந்தைகள் விரும்பினார்கள், இந்த ஆட்சிக்கு வர துணை இருந்தார்கள், அவர்களுக்கு நீங்கள் தருகிற பரிசு பள்ளி கல்வித்துறையில் நிதி ஒதுக்கீடு குறைவா என்ற கேள்வியை நான் ஆக்கப்பூர்வமாக கேட்க விரும்புகிறேன். இன்றைய தினம் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு நடுநிலைப் பள்ளி, 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு உயர்நிலைப் பள்ளி, 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு மேல்நிலைப் பள்ளி என்று ஆரம்ப கல்வியை அற்புதமாக செய்த அரசு கழக அரசு. அந்த மாணவர்களை ஈர்ப்பதற்கு வசதியாக வாரத்திற்கு 2 முட்டை என்று முதலில் முத்தமிழறிஞர் கலைஞர் அறிவித்தார். முட்டை திட்டம் என்பது ஏழை மாணவர்களுக்கு பொக்கிஷம், எங்களை போன்றவர்களுக்கு வரப்பிரசாதம். சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டார்கள், 5 நாள் பள்ளி நடக்கிறது, 2 முட்டை போதுமா என்று முத்தமிழறிஞர் சொன்னார். வாரத்திற்கு 5 முட்டை வழங்கப்படும். அதன் விளைவு நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தார்கள். ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பதை போல முட்டை உற்பத்தியும் அதிகரித்தது, ஏழை எளிய மாணவர்களுக்கு சத்தான முட்டையும் கிடைத்தது. அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ தீட்சிதர் எழுந்து கேட்டார், பேரவைத் தலைவர் அவர்களே, கரிமீன் சாப்பிடக்கூடியவர்களுக்கு, அசைவம் சாப்பிடக்கூடியவர்களுக்கு நீங்கள் முட்டை, சைவம் சாப்பிடுவர்களுக்கு கேட்டார். கலைஞர் அடுத்து சொன்னார், வாழைப்பழம் வழங்கப்படும். எனவே அனைத்து தட்டு மக்களும் பலனடைய வேண்டும் என்பதற்கு அற்புத திட்டங்களை கொண்டு வந்து ஆரம்ப பள்ளியில் மாணவர்களை அதிக சேர்த்தது கலைஞர் அரசு, கழக அரசு. அதன் நீட்சிதான் எங்கள் ஆரோக்கிய அண்ணன், தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த தளபதி அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தார். படிக்கிற பிள்ளைகள், தாய் தந்தையர் கூலி வேலை, விவசாய வேலை, கட்டிட வேலை, தான் இரவு சமைத்த அந்த பழைய கஞ்சியை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு பிள்ளைகள் செல்கிற கொடுமையை மாற்றி 5 நாளும் சுவையான சுட சுட காலை சிற்றுண்டி திட்டத்தை இந்தியாவில் முதலில் கொண்டு வந்தது கழக அரசு, திராவிட மாடல் அரசு. அதன் நீட்சியாக தான் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கேட்டார்கள், அதையும் செய்தார். இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு அதனை 6 8 வரை நடுநிலைப் பள்ளி என்று நீட்டியிருக்கிறீர்கள். ஆனால் முதலமைச்சர் பெயரில் இருந்த திட்டத்தை பெருந்தலைவர் பெயரில் வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் எதிர்க்க அல்ல. பெருந்தலைவர் காமராஜருக்கு பெருமை சேர்த்தது கலைஞரை விட தமிழகத்தில் வேறு யாராக இருக்க முடியும்? ஆனால் திட்டமிட்டது நாங்கள், நிதி ஒதுக்கீடு நாங்கள், கோப்பு நாங்கள், பயன்படுத்துவதற்கான வாய்ப்பையும் அதற்கான அதிகாரி ஆலோசித்தது நாங்கள், பெயர் வைப்பது மட்டும் நீங்கள் என்றால் அது எப்படி சரியாக இருந்திட முடியும்? மீண்டும் கேட்க விரும்புவதெல்லாம்
பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லந்தேடி கல்வி ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். பள்ளி இல்ல, கல்லூரிக்கு வரல, கல்லூரிக்கே வரல, பள்ளியில தான் இருக்கேன். பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் கொரோனா காலகட்டம், தாய் மகனை பார்க்க முடியவில்லை, பிள்ளை தந்தையை பார்க்க முடியவில்லை, இறந்து போன போது அருகில் இருந்து இறுதிச் சடங்கு செய்யக்கூட முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் புத்தகத்தை மறந்து போனோம், எழுத்தை மறந்தோம், ஏபிசிடி மறந்தோம், 1 2 3 மறந்தோம், ஆசிரியரை மறந்தோம். அந்த நேரத்திலும் இல்லந்தேடி கல்வியை தமிழகத்தில் தந்த காரணத்தால் தொடக்க பள்ளியின் கல்வி வளர்ந்தது, உயர்கல்வியை தொட்டோம். எனவே பள்ளி கல்வித்துறையில் இன்னும் கூடுதல் அக்கறை காட்டி அந்த துறையை மேம்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். உயர்கல்வியை பொறுத்தவரை மாண்புமிகு அமைச்சர் சொன்னதை போல் அந்த துறையில் 1.5 ஆண்டு காலம் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தேன். இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த கோவி செலியன். மிட்டா மராச அல்ல, கோடீஸ்வரன் அல்ல, லட்சவாதி அல்ல, பஸ் முதலாளி வீட்டு பிள்ளை அல்ல. 2 முறை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசை, 3வது முறை அரசு கொறடா, 3.5 ஆண்டுகள், 1.5 ஆண்டுகள் உயர்கல்வித்துறை அமைச்சர். நான் பொறுப்பேற்ற பொழுது 4 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. பேரவைத் தலைவர்களே, நான் சொல்லுவது என்னுடைய சுய முகவரிக்காக அல்லது சுய வெளிச்சத்துக்காக அல்லது சுய விளம்பரத்துக்காக அல்ல. இன்றைய தினம் ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்கள் அங்கீகாரத்தை பெற்றுக்கிறோம் என்று பெருமையோடு சொல்கிறோமே. 4 பேருக்கு அந்த அமைச்சர் அறிவிக்கப்பட்டது. ஒருவர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற செந்தில் பாலாஜி மீண்டும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு என்று சொன்னார்கள் செய்தியிலே. நான் செய்தியை தான் கேட்டேன், பார்த்தேன். இன்றைக்கு சபையில் இல்லை. ஆவடி நாசர் சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் என்றார்கள். இன்றைக்கு சபையில் இல்லை. சேலம் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை என்றார்கள். 4வதாக முனைவர் கோவிசெலியன் என்றார்கள். என்னை நானே நினைத்துக் கொண்டேன், எந்த துறையாக இருக்கும், கடந்த காலங்களில் இருப்பதை போலதான் எண்ணினேன். ஆனால் எந்த சமூகத்தில் பிறந்தவனுக்கு கல்வி இல்லை என்றார்களோ, மறுக்கப்பட்டதோ, அந்த சமூகத்தில் பிறந்த ஏழை தொண்டன் கோவிசெலியன் இந்தியாவில் முதலில் உயர்கல்வித்துறை என்ற அங்கீகாரத்தை வழங்கினார். நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், அதிகமான உறுப்பினர்கள் நாங்கள் தான் 6 அமைச்சர்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு 6 எண்ணிக்கையில் அதிகம். அன்றைக்கு 91 89களில் 3 பெரும் பொறுப்பு பட்டியல் இனத்தவருக்கு வழங்கியது திமுக, அதன் தலைவர் டாக்டர் கலைஞர். துணை சபாநாயகர் இருக்கை அந்த பட்டியலின மக்களுக்கு வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். பேசுகிற கோவிசெலியனை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கைக்குரிய பொறுப்பான அரசு கொறடா என்ற வரலாற்றை தமிழக சட்டமன்ற வரலாற்றை முதல் உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அது மாத்திரமல்ல, டிஜிபி காவல்துறையுடைய உயர் அதிகாரி வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். தலைமைச் செயலாளர் பட்டியலினத்தவருக்கு வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். உச்சகட்டமாக சொல்ல வேண்டுமானால், வரதராஜன் என்ற ஒரு நீதிபதியை முதலில் உயர் நீதிமன்றத்தில் ஒரு பட்டியல் இனத்தவரை உட்கார வைத்து மயிலாடி ஒரு ஆணர் என்று வழங்க வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இதன் அடிப்படையில் சொல்ல வேண்டுமானால், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்றைக்கும் கல்வியில் உயர்கல்வியில் குரல் கொடுக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பேரவைத் தலைவர்களே, விரைந்து முடிக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணைவேந்தர் நியமிக்கின்ற அதிகாரத்தை அந்தந்த மாநில முதலமைச்சர் பெற வேண்டும் என்று சட்டப்பேரவையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம். கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை அந்த மாநில முதலமைச்சர் தான் ஏற்ற வேண்டும் என்று போராடி வாதாடி வெற்றி பெற்றது அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். எம்ஜிஆர் முதலமைச்சராகிறார், தேசிய கொடி வழங்கப்படுகிறது. கொடியேற்றுகிற நேரத்தில் அரசியலில் கலைஞரை நான் வென்றிருந்தாலும் எங்களை போன்ற முதலமைச்சர்கள் கூட கொடியேற்றுகிற உரிமை பெற்று தந்த கலைஞருக்கு நன்றி என்று அவர் பேசிய பேச்சு இன்றைக்கு நாட்டு மக்களிடம் தெரியும். மாண்புமிகு முதலமைச்சர் கொடியேற்றினார், வரவேற்கிறோம். ஆனால் இந்த தேசிய கொடி ஏற்றிய உரிமையை இந்தியாவில் எல்லா மாநில முதலமைச்சருக்கும் பெற்று தந்ததை போல் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு அந்தந்த மாநில முதலமைச்சரை துணைவேந்தர் நியமிக்கலாம் என்ற சட்டப்பேரவை தீர்மானத்தை ஒட்டி அதில் ஏற்பட்ட இடர்பாடை கலைந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து போராடி வாதாடி அந்தந்த மாநில முதலமைச்சர் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கலாம் என்ற சட்ட தீர்ப்பை பெற்றதற்கு பிறகும் இதுவரை அந்த துணைவேந்தர் நியமனம் செய்யப்படவில்லையே. ஏன்? சட்ட பாதுகாப்பு உங்களுக்கு வழங்கியது நாங்கள். ஆனால் இன்றைக்கு அந்த துணைவேந்தர் தேர்வு செய்கிற குழுவில் இதுவரை இருந்தது 3 பேர். இப்பொழுது எதற்கு 5? ஆளுநருக்கு தலையீடு எங்கே? ஆளுநர் என்பவர் நாட்டில் ஆளுநராக இருக்கட்டும். பல்கலைக்கழகத்தை இடம் தேர்வு செய்து மாநில அரசு, கட்டிடங்களை தருவது மாநில அரசு, மாணவர்கள் சேர்க்கை மாநில அரசு, ஊதிய மாநில அரசு. அவரே ஒரு நியமனம். அவர் எப்படி இவரை நியமனம் செய்ய முடியும்
என்ற கேள்வியை எழுப்பதனுடைய விளைவு அந்த உரிமையை பெற்றோம். பேரவைத் தலைவர்களே, தேசிய கொடி ஏற்றிய உரிமை கலைஞர் பெற்றதை போல் பல்கலைக்கழகங்களை காக்கிற உரிமை பெற்றது கழக அரசும் தளபதியும். அதை இந்த அரசு தொடர்ந்து செய்ய போகிறதா அல்லது ஒன்றிய அரசுடைய வற்புறுத்தலின் பேரில் ஐவர் தேர்வு குழுவில் இருப்பதை அனுமதிக்க போகிறதா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க பேசி முடிச்சுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, முடிங்க. கடந்த காலங்களில் உயர்கல்வியில் திறக்கப்பட்டது 40 கல்லூரிகள். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 38 கல்லூரி. இந்த எளியவன் கோவிசிலியன் கடைசி ஆண்டு இறுதி ஆண்டு இருந்த பொழுது 16 கல்லூரிகள். இந்திய வரலாற்றில், தமிழக வரலாற்றில் ஒரே ஆண்டில் 16 கல்லூரிகளுக்கு திட்டமிட்டு நிதி ஒதுக்கி திறக்க வைத்ததற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. மாணவர் சேர்க்கை எடுத்துக்கொண்டால் கூட கடந்த காலங்களில் எண்ணிக்கை குறைவு. ஆனால் இன்றைக்கு மாணவர் சேர்க்கையில் 2030 50% இலக்கு உயர்கல்வியில் ஒன்றிய அரசு கணக்கு, 2030 50% இலக்கு ஒன்றிய அரசு கணக்கு. ஆனால் 2023 47 விழுக்காட்டை தொட்ட மாநிலம் தமிழ்நாடு. தொடுவதற்கு யார் காரணம்? இன்றைக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு யாரால்? நீ முதல் பட்டதாரியா, அரசு 5 மதிப்பெண் தரும், நீ படின்னு அவரை படிக்க வைத்தது யாரால்? இன்னும் சொல்ல வேண்டுமேனால், கிராமப்புற மாணவன் நகரத்தில் சென்று படிப்பதற்கு மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ். தமிழ் மொழியில் படிக்க வேண்டுமா, ஆங்கிலம் புரியவில்லையா, தமிழில் படி ஊக்கப்படுத்தி நிதி உதவியும் தந்து அந்த மாணவர் சேர்க்கை அதிகரித்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றும் சொல்லுவேன், என்றும் சொல்லுவேன், உயர்கல்வியில் தமிழ்நாடு உச்சத்தை தொட்டதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு பணிவோடு தெரிவித்து, இறுதி செய்தியாக ஆதாரபூர்வமான செய்தி, சூப்பர் ஸ்கூல் சூப்பர் கேம்பஸ் அருமையான திட்டம். கழிப்பறையே இல்லாததை போல் நாங்கள் தான் கண்டுபிடித்தோம் என்று சொல்லட்டும், அது அரசின் பெருமையை சொல்லட்டும், வரவேற்கிறோம். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருக்கிற நிதி 10,000 பள்ளிக்கு கிட்டத்தட்ட 139 கோடி. என் கணக்கு அவர்கள் கணக்கும் சரி என்றால் சரிதான். 10,000 பள்ளிக்கு 139 கோடி என்றால் ஒரு பள்ளிக்கு 1 கோடியே 1,39,000. ஒரு வருடத்திற்கு 1,39,000 என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு வெறும் 11,300. நான் பணிவோடு கேட்கிறேன், கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும், கழிப்பறை வசதி சரி செய்யப்படும், குடிதண்ணீர் வழங்கப்படும், சுத்தமான தூய்மையான கேம்பஸ் உருவாக்கப்பட வேண்டும். உங்கள் கருத்துதான் என் கருத்தும், எங்கள் கட்சியின் கருத்தும். ஆனால் இந்த 4 பணிகளை செய்வதற்கு ஒரு பள்ளியில் மாதத்திற்கு 11,300 போதுமா? எனவே இது கூட்டுச்சொரக்காய், ஏட்டுக்கு உதவாது. காகித ஓடம் கரையேறி போக முடியாது. சீனி சக்கர சித்தப்பா சுவற்றில் எழுது ஒட்டப்பா என்பதை போலதான் இது இருக்கிறது தவிர வேறில்லை என சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய நோக்கம் எப்பொழுதும் எதிர்கட்சிக்கிட்ட எதிரியா பாக்குறது கிடையாது. ஆனா மாண்புமிகு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை பத்தி பேசும்பொழுது 60% குற்றச்சாட்டுகள் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அது திருப்பி அவங்களுக்கு தான் வேணும். ஏன்னா 25 வருஷம் ஆட்சியில் இருந்தது நீங்க, நாங்க இல்ல. ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட பார்த்து இதை செஞ்சீங்களா, அதை செஞ்சீங்களா, இப்படி செஞ்சீங்களா, அப்படி செஞ்சீங்களா திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. அண்ணா சொன்னாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு. நாங்க திருப்பியும் பதிவு பண்றோம். வரலாற்றில் முதல் முறையாக 8 அமைச்சர்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து உருவாக்கியது நாங்கள். இன்னொரு முக்கிய கோரிக்கை உங்களுடைய கட்சி தலைவருக்கு, நீங்க சொல்றீங்க நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தீங்கன்னு. இன்னும் அறிவாலயத்தில் டாக்டர் அம்பேத்கருடைய சிலையை தயவு செஞ்சு வைங்க, பெரியார் சிலையை தயவு செஞ்சு வைங்க. அண்ணா செலவு மட்டும்தான் அறிவாலயத்தில் இருக்கு. இந்த மாதிரி உங்க கட்சிக்கான அம்பேத்கருக்கான மரியாதை முதல் அறிவாலயத்திலும் தொடங்குங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கான உபதேசனை அப்புறம் சொல்லலாம். உறுப்பினர் நீதித்துறை அமைச்சர், நீதித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆக்சுவலாக அது ஹையர் எஜுகேஷன் சப்ஜெக்ட் அவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர், ஆக்சுவலாக மினிஸ்டர் தான் பேசணும். குவான்டிட்டியா குவாலிட்டியான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தோன்னு முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டரோட ரிவ்யூ மீட்டிங்கில் ஆனரபிள் மினிஸ்டர் விஸ்வநாதன் சாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க.
அப்போ டிஸ்கஷனில் வர பார்த்து எவ்வளோ காலேஜஸ் எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்க பார்த்து ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. நம்மளும் ஒரு காலேஜ் நடத்தியிருக்கோம், நிறைய மினிஸ்டர்ஸ் ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் காலேஜ் வச்சுருக்கிறாங்க. குவாலிட்டி எப்படி ரைஸ் பண்ணணும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜஸ், இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்குது இல்லைங்களா? அதில் எவ்வளோ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக ஒன்றுமே கிடையாது. ஒரு IASO சர்டிஃபிகேஷன் கூட வாங்கலை, ஒரு NAAC சர்டிஃபிகேஷன் நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில் சொல்லுவாங்க, அதுவும் வாங்கலை, ஒரு NBA அக்ரெடிடேஷனும் வாங்கலை, ஒரு A+ வாங்க, A++ வாங்க, B+ வாங்க, எந்த சர்டிஃபிகேஷனே வாங்காம இவ்வளவு வருஷம் நம்ம காலேஜஸ் ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கேருந்து எப்படி குவாலிட்டி வரும்? ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் வெளியே வரும். அது அடிப்படையில் நம்ம எந்த முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. அதுக்கு பிரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் அங்கே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் போறாங்க. அது நான் இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடாக சார் சொல்லியிருந்தாங்க, நான் சேலரி ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்கு. அதில் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் சேலரி ஐட்டம்ஸ்ல கடந்த 2024-25 பார்த்தீங்கன்னா 4,364 கோடி. அப்போ 2025-26 சப்ளிமெண்டரி இதுல பட்ஜெட்ல வந்து 6,673 கோடி. இன்டர்வியூ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 2026-27 8,176 கோடி. நாங்க தாக்கல் பண்ண ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்ல 2026-27 8,203 கோடி, கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது உங்களோட தகவலுக்கு சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல் எஜுகேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கும் அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஓரளவுக்கு. வேலு சார்லாம் இருக்காங்க, பெரிய எஜுகேஷனிஸ்ட் அவங்கலாம். அந்த என்ன சார் நீங்க பேசுங்க, மாண்புமிகு அமைச்சர் இங்கே பார்த்து பேசுங்க. நீங்க தொடர்ந்து பேசுங்க. பேசுறேன், அங்கேருந்து வாய்ஸ் இல்ல நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம், நீங்க பேசுங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த ரிவ்யூ மீட்டிங்ல கூட நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நிறைய இப்போ முறைகேடுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் மேல வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புப்பட்ட ஆள் நான். கட்டாயப்படுத்தி இது வந்து நிறைய இடத்துல வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன். அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க சாட்சின்னு கேட்கறாங்க, எவிடன்ஸ் கேட்கறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்க நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில இல்ல, அப்படி இருந்தா சொல்லியிருக்கணும். பட் வேற வழி கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், அவர் வழி இல்லை. கடந்த 3 நாட்களா இந்த சப்ஜெக்ட் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணா அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்ல என்கொயரி போட்டு நானே வரேன், டைரக்டா வந்து அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகர்ல, எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியும், கிளியரா அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வேற வழியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குனீங்க, இது எல்லாம் நானும் சொல்ல முடியும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மானிய கோரிக்கையில போடலாம். குற்றம் சாட்டுகளை தவிர்த்துட்டு நம்ம மானிய கோரிக்கையில போலாம். நம்பர் 1, மாண்புமிகு மூத்த உறுப்பினர் சொன்னாரு 119 கோடி பத்தாது அப்படின்னு. நான் காலையில அதுக்கு தான் முதல்ல சொன்னேன். இப்பதான் வந்து அனைத்து தரவுகளும் சேகரிக்கப்பட்டு இருக்கு, அது டேஷ்போர்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6000 ஸ்கூல் இருக்கு, அதுக்கு கீழே நிறைய ஆரம்ப பள்ளிகள் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் டேஷ்போர்ட்ல கொண்டு வர டேட்டா இது வரைக்கும் இல்ல. இதனாலதான் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்னேன், இது வெறும் ஒரு சிஇ மட்டும் செஞ்சா அதுக்கான ஒரு சூப்பர்வைசிங் இருக்காது. சோ சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை சூப்பர்வைசிங் பண்ணி அதுக்கான ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் இருக்கணும். இந்த ஸ்கூல் சரியா இல்லையாங்கிறது உங்களுடைய என்ஓசியும் ஒரு நாள் கேட்கப்படும். நீங்க ஒரு என்ஓசி கொடுத்துட்டீங்கன்னா பொதுப்பணி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிஇ தவறு செஞ்சா கூட எம்எல்ஏக்கு ஒரு அந்த செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் ஒரு என்ஓசி நீங்க கொடுக்கணும். ஓகே, இந்த ஸ்கூல் நல்லா இருக்கு, இவங்க பொதுப்பணித்துறையில நம்ம வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து நம்ம பட்ஜெட் அலாட் பண்ணிருக்கோம், இந்த ஸ்கூலுக்கு 30 லட்சம் கொடுத்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னதுன்னா 60-70% லீக்கேஜ் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க என்ன பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சரியா மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. அப்ப நான் சொன்னது என்னன்னா,
இதை வந்து அரசு அதிகாரிகள் அவங்க வேலை செய்யட்டும். எம்எல்ஏக்களுக்கு அந்த கடமையை நம்ம கொடுக்கணும், அதுக்கான அதிகாரமும் கொடுக்கணும். பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து எம்எல்ஏக்களுக்கு அதுக்கான அதிகாரம் கொடுக்கணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கான அதிகாரம் கொடுக்கணும். ஆனா நேரு என்ன சொன்னாரு, எம்எல்ஏக்கு செக் பேலன்ஸ் செக் கொடுக்கிற சைன் இருக்கான்னு கேட்டார். இல்ல, செக் கொடுக்கிற இடத்துல அரசு அதிகாரிகள் இருக்கட்டும், ஆனா அந்த நிர்வாகம் சரியா நடக்குதா, அந்த வேலை சரியா நடக்க வேண்டிய பொறுப்பு எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் இருக்கு. தன்னுடைய ஒவ்வொரு ஊர்லயும் தன்னுடைய ஒவ்வொரு தொகுதியிலும் சரியான ஸ்கூல் இருக்கா, சரியான காலேஜ் இருக்கா, சரியான மருத்துவமனையா இருக்கான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எம்எல்ஏ அவர்களுக்கு இருக்கு. அதை பொதுப்பணித்துறை உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கணும். கூடி சீக்கிரம் நீங்க சூப்பர்வைசிங் பண்ணி எங்களுக்கு நீங்களே மனுவை கொடுங்க, இந்த ஸ்கூல் சரியில்லை, இந்த கல்லூரி. ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், நீங்க பேசுங்க, முடிச்சிடறேன். நீங்க தொடர்ந்து இது ஒரு பொது பிரச்சனை. இதுக்குள்ள நான் இது பழைய பிரச்சனை பத்தி பேசவில்லை. ஏன்னா நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட. அதனாலதான் சொன்னோம், எல்லா எம்எல்ஏக்களும் இந்த சட்டமன்றம் இருக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் நீங்களே சூப்பர்வைசிங் பண்ணி பொதுப்பணித்துறையில சிஇ லெவல்ல எங்ககிட்ட கொடுத்துட்டீங்க, என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துட்டாலும் உடனடியாக அது சரி செய்ய வேண்டும். வரவேற்பு தகுந்த ஒரு அறிவிப்பு, ஏதாவது காலக்கெடு கொடுக்க இத்தனை தேதிக்குள்ள கொடுங்க. நம்ம இப்ப இல்ல சரி செஞ்சாலே நம்ம பாக்குற அளவு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆகும். தமிழ்நாடு முழுசும் கணக்கெடுப்பு சட்டமன்ற உங்களை அளிப்பதற்கு எவ்வளவு கால அவகாசம் தரீங்க? உடனே இப்ப பார்த்தா கூட சரி, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்கும். அவங்களே பார்த்துட்டு உடனடியாக கொடுத்துட்டா அதிகமா பிரச்சனை இருக்கக்கூடிய ஸ்கூல்ல நம்ம கவனம் செலுத்துவோம். எப்ப கட்டணம் இடிகிற மாதிரி இருக்கு, நவரவே முடியாது அப்படின்னா ரெட் கேட்டகரி பில்டிங்ஸ் உடனடியாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம குழந்தைகள் தங்க வைக்க கூடாது அப்படிங்கறத பதிவு பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம கிரீன் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நம்ம உடனடியாக அந்த வேலையை நம்ம போர்க்கால அடிப்படையில் எல்லா எம்எல்ஏக்களும் செய்யணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். தலவாய் சுந்தரம் அமைச்சர் பேசி, முன்னாள் அமைச்சர் கோவி செழியன். அடுத்த உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆனால் அம்பேத்கருக்கு நீங்கள் முதலில் பெருமை செய்யுங்கள், அதன் பிறகு எங்களுக்கு சொல்லலாம் என்றார். தமிழகத்தின் முதன்முறையில் ஆனால் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது கழக அரசு, மணிமண்டபம் கட்டியது கழக அரசு. மற்றொன்று நிதியமைச்சர் ஒரே செய்தி, நிதியமைச்சர் கேட்டதனால மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஒரே நிமிஷம், மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் எண்ணிக்கை முக்கியம் அல்ல, தரம் முக்கியம். நானும் ஒரு சொற்றொடை பார்த்து சற்று அலட்சியமாக இருந்து விட்டேனோ என்று கருதினேன். ஆனால் அவர்கள் தந்திருக்க புள்ளி விவரம் ஒன்றிய அரசின் புள்ளி விவரம். இது கோவிசெலியின் புள்ளி விவரம் அல்ல, எங்கள் தளபதி புள்ளி விவரம் அல்ல, எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் புள்ளி விவரம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் புள்ளி விவரம் அல்ல. ஒன்றிய அரசின் தரவரிசை பட்டியலில் இதுவரை வழங்கப்பட்ட பட்டியலில் பல்கலைக்கழகங்கள் 100 20 பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு. கலையறிவியல் கல்லூரி 100, அதில் 33 கலையறிவியல் கல்லூரி தமிழ்நாடு. ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு 50 7 தமிழ்நாடு. பொறியியல் கல்லூரியில் 100 14 தமிழ்நாடு. மருத்துவக் கல்லூரி 50 8 தமிழ்நாடு. இன்னும் பட்டியல் தொடரும். எனவே எண்ணிக்கையும் அதிகரித்தோம், தரத்தையும் உயர்த்தினோம். அதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை மீண்டும் பதிவு செய்கிறேன். நன்றி. உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் அடுத்தது வரேன் உங்களுக்கு. உயர்கல்வித்துறை அமைச்சர் வரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ராஜா, உங்க இருக்கையில போய் முதல்ல உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியல் இயக்கம்தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி, அதிகாரம் இவைகளெல்லாம் கொடுத்ததாக சட்டமன்றத்திலே பதிவு செய்தார்கள். நானும் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இது சமீப காலம், ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளைத்தான் முன்வரிசையிலே இருக்கிற எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறேன், 1952 காலங்களிலே, 1957 காலங்களிலே ஒரு பூசாரி வேலை செய்த ஒரு சாதாரணமான குடிமகன், வெட்டியான் என்று சொல்வார்கள். வெட்டியான் என்றால் என்ன தெரியுமா? தண்ணீரை மடை மாற்றம் செய்கிறவன் தான் வெட்டியான். அந்த காலத்திலே வெட்டியான் என்கிற வார்த்தை தவறாக பயன்படுத்தவில்லை.
ஒரு பூசாரியினுடைய மகனாக பிறந்த ஒரு வெட்டியானாக இருந்த தியாகச்சீலர் கக்கனவர்களை உள்துறை அமைச்சர் ஆக்கியது காங்கிரஸ் பேரியக்கம். ஆலயத்துக்குள் தாழ்த்தப்பட்டவன் நுழையக்கூடாது என்கிற மிகப்பெரிய வியாக்கியானங்கள் இருந்த காலகட்டத்தில் ஒரு சில பேர் கோயில் வாசலுக்கு முன்னால் தாழ்த்தப்பட்டவன் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் போக வேண்டுமென்னால் மலச்சட்டியை கொண்டு அவன் தலையிலே அடிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய வியாக்கியானங்கள் இருந்த காலகட்டத்தில் பரமேஸ்வரன், கக்கன் போன்ற தலைவர்களை காங்கிரஸ் பேரியக்கம் உருவாக்கி அதிகாரத்தை தந்தது காங்கிரஸ் பேரவை தலைவர் உயர்கல்வி மற்றொரு உயர்கல்வி பேரவை தலைவராகவே பெரியவர் சிவசண்முகம் பிள்ளை அவர் நியமித்தது. அதையும் சொல்லுங்க, முடிச்சிருங்க. முதல் ஸ்பீக்கர் அவர் தான். நீங்க இது குறித்து அதிகமா சொல்ல. மற்றொரு விஷயம் 2 அமைச்சர்கள் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். 2 பேரும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். அதிசயம் என்ன தெரியுமா? தளபதி விஜய் சார் அவர்களினுடைய ஆட்சியிலே உயர்கல்வித்துறையை சார்ந்தவரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர், பள்ளி கல்வியினை சார்ந்தவரும் பட்டியலினத்தை சார்ந்தவர். மிகப்பெரிய கௌரவம் அந்த இடத்தில் இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி உறுப்பினர் அவர்கள் பேசும்போது சொன்னார், எல்லாவற்றையும் பட்டியலிட்டு வரிசையாக சொன்னார். நான் சொல்லுகிறேன், சென்னை பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாமல் காலியாக இருக்கிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாமல் காலியாக இருக்கிறது. தொன்றுதொட்டு தொடர்ச்சியாக அண்ணா யூனிவர்சிட்டி துணைவேந்தர் இல்லாமல் காலியாக இருக்கிறது. பாரதியார் யூனிவர்சிட்டி துணைவேந்தர் இல்லாமல் காலியாக இருக்கிறது. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி துணைவேந்தர் இல்லாமல் காலியாக இருக்கிறது. இப்படி 13 பல்கலைக்கழகங்களில் 10 பல்கலைக்கழகங்களில் கடந்த 4 ஆண்டுகளாக 5 ஆண்டுகளாக துணைவேந்தரே இல்லை. சமீப காலமாக ஒரு 4 நாட்களுக்கு முன்பு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவியும் நீக்கப்பட்டு விட்டது, காலாவதியாகிவிட்டது. அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவியும் காலாவதியாகிவிட்டது. இருப்பது அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மட்டும்தான். நான் கேட்கிறேன், நீங்கள் ஏதோ இந்த நாட்டிற்காக போராடியவர் போலவும், நீங்கள் ஏதோ இந்த சமூக புரட்சிக்காக வித்திட்டவர் போலவும், ஐயா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன கேட்க வரீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? பேரவைத் தலைவர் அவர்களே, கேட்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்றது, நாங்கள் ஒன்றும் மலையாளிகள் அல்ல, நாங்கள் ஒன்றும் தெலுங்கர்கள் அல்ல, நாங்கள் ஒன்றும் கன்னடர்கள் அல்ல, நாங்கள் பச்சை தமிழர்கள். தமிழர்கள் முதலமைச்சர் தலைவர் தலைமையிலே கேட்கிறேன். என்ன சொல்ல வரீங்க? பல்கலைக்கழகங்கள், இந்த பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாமல் இருக்கிறது, ரிஜிஸ்டர்ஸ் இல்லாமல் இருக்கிறது, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இல்லாமல் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்குத்தான் நாங்கள் துணைவேந்தர் நியமனம் என்பது அவசியம் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த அவையில் எங்கள் கருத்துக்களை வைக்கிறோம். மாண்புமிகு கோவை செழியன் அவர் தானே பேசியிருக்கார். விடுங்க. மாண்புமிகு கோவை செழியன், கோவை செழியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பல்வேறு புள்ளி விவரங்களை தந்தார். எனக்கும் அது ஒரு வகையில் ஐயப்பாடோடு இருந்த என்னை தெளிவுபடுத்தும் என தான் எண்ணி இருந்தேன். ஆனால் அவர் பேசும் பொழுது நீங்கள் ஒன்று செய்யவில்லை என்று சொன்னால் அண்ணனை பார்த்து கேட்கிறேன். மேலூர் என்ற பொது தொகுதியில் உங்களை நிற்க வைத்து திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் வெற்றி பெற்று இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஒன்று அடுத்து பேரவை அனுமதி அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கருக்கு நன்றி. அண்ணல் அம்பேத்கர் இடஒதுக்கீடு, எங்கள் தளபதியின் பிரச்சாரம், எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் பிரச்சாரம், கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய உண்மையான கட்சிக்காரன் போட்ட ஓட்டு எங்கள் அமைச்சர். விட்டுடு, அடுத்ததுக்கு வர பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அடுத்து வர. சரி, அவர் முடிக்க கடைசி விளக்கம் சுருக்கமா. இதே தமிழகத்தில் மன்னிக்கணும், இதே தமிழகத்தில் நாம் சார்ந்திருக்கிற சமூகம், அது எந்த சமூகமாக இருந்தாலும் தனது பெயருக்கு பின்னால் அந்த ஜாதியின் பெயர் தான் தொன்று தொட்டு இருந்திருக்கிறது. அது யார் என்று சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தன் பெயருக்கு பின்னால் ஜாதி என்று போட்ட அந்த ஜாதியின் பெயரை ஒட்ட வெட்டி தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு BA, BSc, MA, MSc, MCom, BE என்று போட்டுக் கொள்ளுகிற காலத்தை உருவாக்கியது
திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, கலைஞர், திமுக என்பதா தமிழகத்தின் அடித்தட்டு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் காங்கிரஸ் சார்பா நான் கொஞ்சம் பேசிடுறேன். பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மேடம் நான் உங்க சார்பா பேசிடுறேன். மேடம் பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுடைய மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்க மேலூர்ல நின்னீங்க, நாங்க தான் காரணம் அப்படின்னு. நிறைய இடத்துல இந்த திமுக அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், விசிக ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், ஐஎம்எல் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம்னு. நாங்க பதிவு பண்ணிடுறேன், இல்ல இது ஒரு ஜனநாயக விவாதம், பதிவு பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட 22-23 கட்சி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 வருஷமா 3 முறை மிகப்பெரிய வெற்றி, ஒத்துக்கிறோம். நீங்க தான் ஆளுங்கட்சி, ஒத்துக்கிறோம். ஆனால் 2026ல தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக நில்லுங்க, தனி பெரும் கட்சியாக நின்னு 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி, வெறும் இளைஞர்கள் மட்டும். 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க, திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா, விசிகே இல்லன்னா, கம்யூனிஸ்ட் இல்லன்னா, ஐஎம்எல் இல்லன்னா, சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? விசிகேவும் காங்கிரசும் ஐஎம்எல் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க சென்னையில. இது வரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல 16ல 14 தொகுதி தோத்திருக்காங்க, 14 தொகுதி. அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க, கூட்டணி கட்சி கிட்ட 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க, சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது, தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் விசிகே, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்காருங்க போதும். ஒரே ஒரு நிமிஷம். எங்களை மாதிரி திமுக தனியா நின்று ஒரு தேர்தல் 50 தொற்று சொல்லுங்க பாப்போம், 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு தேர்தல் திமுக தனியா நின்று 50 தொற்று சொல்லுங்க, அப்பதான் இந்த கூட்டணி கட்சியோடைய அருமை திமுகவுக்கு தெரியும். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பாருங்க, விவாதம் திசை திருப்பி கொண்டிருக்கிறது. உறுப்பினர் கோவை செடியன் மட்டும் பதில் சொல்லலாம். உறுப்பினர் கோவை செடியன் மட்டும் அனுமதி, அவர் மட்டும் பதில் சொல்லலாம். இனி இந்த விவாதத்துக்கு புள்ளி வைக்க விரும்புகிறேன். கோவை செடியன் பதில் சொன்ன அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். உட்காருங்க, அவர் மட்டும் தான் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்றதற்கு எதிர்க்கட்சியில் இருப்பதற்கு நாங்கள் தான் காரணம் என்கிறார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ராஜீவ்காந்தி படுகொலை பாரத பிரதமராக ஆனதற்கு பிறகு ஒற்றை இடத்தில் தான் துறைமுகத்தில் வெற்றி பெற்றார். ராஜீவ்காந்தி படுகொலையான பொழுது ஒற்றை இடத்தில் தான் ஜெயித்தார், துறைமுகத்தில். வேடிக்கையோடு சொல்லுவார், கடலாடி வருவாய் என காத்திருந்தேன் வரவில்லையே தம்பி என்று அது. ஆக அதையும் ராஜினாமா செய்தார். வெறும் 0 திராவிட முன்னேற்ற கழகம், 0த்திலிருந்து தமிழகத்தை ராஜ்யமாக ஆண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வெற்றி தோல்வி வரும் போகும், அது நிரந்தரம் அல்ல. அதற்காக விடாப்பிடியாக பேசுவது என்பது நியாயமும் அல்ல, முறையும் அல்ல. எதையும் எதிர்கொள்ள திமுக தயார். ஒரே ஒரு நிமிஷம், இவரும் கேட்டு அப்புறம் நீங்க சொல்லலாம். நீங்க சொல்லுங்க. மாண்பு உறுப்பினர் நேரு அவர்கள், அவர் கேட்டவர் சேர்த்தே சொல்லிடுங்க பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றோம் என்று அது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சு உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டு ஆட்சி வந்தீங்க. ஏன் வெளியே, ஏன் அவர் 80ல தோத்து போய் நின்ன போது காங்கிரஸை கை கொடுத்தது திமுக இல்லைன்னா காங்கிரஸே வந்திருக்காது. எப்படி அப்படி சொல்றது? சவால்கள், எதிர் சவால்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர், இதோடு இந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு மானிய கோரிக்கைக்குள் நான் போக வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கு ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்த அடையாளம் இருக்கிறது. ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருக்கு
யாருடன் சேர வேண்டும், யாருடன் ஆட்சி அமைக்க வேண்டும், அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு. இது யாருக்கும் அடிமை கிடையாது. ஒரு தேர்தல் முடிஞ்சவன கூட்டணி முடிஞ்சிடும். நம்பர் 1. நம்பர் 2 சொல்றது, அண்ணன் மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நாங்கள் யாருடைய தோல்விகளையும் நாங்க எதையுமே தவறா பேசல. நாங்க சொல்ல வருதுன்னா, திமுக இவர்களால் தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்க. அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க கொஸ்டின் கேட்கிறோம். அந்த ஆதிக்க மனப்பான்மை தவிர எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு வெற்றியை உருவாக்கி இருக்காங்க. அதை பதிவு பண்றோம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கிய பொழுது அந்த வெற்றிக்கான காரணம் எல்லா கட்சிகளும் சமமா சொல்லணும். நாங்க என்னாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்க, என்னாலதான் விசிக வெற்றி பெற்றது, என்னாலதான் நீங்க இந்த இடத்துல அந்த ஆதிக்கம் தவறுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். மாண்பு உறுப்பினருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வெற்றியும் தோல்வி மக்களாலே வந்தது, ஏற்றுக்கொள்வோம். மாண்பு உறுப்பினர் தலவாய் சுந்தர் ஒரு கேள்வி கேட்கிறேன், கிளாரிபிகேஷன். மாண்பு உறுப்பினர் தலவாய் சுந்தர் வாங்க. என்ன இப்ப என்ன நீங்க பேச விரும்புறீங்களா? பாருங்க. மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களால தான் அங்க வெற்றி பெற்றாங்கன்னு நாங்க சொல்றோம். இல்ல அவங்களும் சேர்த்து தான் நீங்க வெற்றி பெற்றாங்க. நாங்க தனியா நின்னாங்க, அவங்க எங்களை விட்டுட்டு. எங்கேயாவது தமிழ்நாட்டில் இடத்தை வெற்றி பெற்றிருக்காங்களா கேளு. வெற்றி பெற்றிருக்காங்க கேளு. திமுக இல்லைன்னா அவங்க வெற்றி பெற முடியாது. போதும், இந்த கேள்வி போதும். அவை முன்னவர் போதும். மாண்பு உறுப்பினர்கள் இது போதும் என்று நினைக்கிறேன். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள், அவை முன்னவர் விவாதம் மானிய கோரியை விட்டு பேச வேண்டிய நேரத்தை மாறி மாறி அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரே நிமிஷம் நான் பேசுறேன். அதனாலதான் இல்ல, ஆகவே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 97 பேர் வச்சுட்டு ஒரு ஆட்சி, அவங்களுடைய சப்போர்ட் நீங்க பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? 2006 அந்த கட்சி உங்களோட இருந்து இணைந்து அவர் சப்போர்ட் செய்தார்களே, அவர்களுக்காக அமைச்சரவை இடம் பெற்றிருக்கிறது, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க கொடுத்தீங்களா? முதல்ல திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? இல்ல, திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? ஒரு தேர்தலையாவது திமுக தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறதா சொல்லுங்க. அப்புறமா நாங்க மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள் இந்த பதில். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன சப்போர்ட் பண்ணலான்னு, என்ன ஹெல்ப் பண்ணீங்களான்னு மத்தியில முதல் பிரதமர்னு சொன்னது திமுக சொன்னார். மத்திய அரசு அமைப்பதற்கு ஆதரவாக இருந்தது திமுக. 2 முறை ஆதரவாக இருந்தது திமுக. என்ன சப்போர்ட் பண்ண? நாங்க சப்போர்ட் பண்ண. இவங்க மட்டும் 26 பேர் சார் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். 26 பேர் இல்ல, பாமகவை சேர்ந்த 21 பேர், 22 பேர் அன்னைக்கு இருந்தாங்க. பாமகவை சேர்ந்த 22 பேர் இருந்தாங்க. எனவே இவங்க ஆதரவு மட்டுமல்ல, பாமக ஆதரவு எங்களுக்கு இருந்தது. எங்களுடைய ஆதரவுல மத்திய அரசு அமைச்சிட்டு இவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்கிறார். ரொம்ப நீங்க மாண்பு உறுப்பினர் KP அன்பழகன் விவாதத்தை தொடங்கலாம். மாண்பு உறுப்பினர் KP அன்பழகன் விவாதத்தை தொடங்கலாம். இல்ல I mean, I don't allow anyone to speak now. Only KP அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அவை முன்னவர் பேசிருங்க. போதும், இதோட கடைசியை இறுதியா முடிச்சுக்கலாம். பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது 11 அமைச்சர் வாங்கிட்டு தான் நீங்க இதை பண்ணீங்க. நல்லா தெரியும். நாடு 11 அமைச்சர் அங்கே இடம்பெற்றீர்கள், மறந்துவிடக் கூடாது. இந்த டாபிக் இதோட மாண்பு உறுப்பினர் தாரகை பட் நீங்க ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லி முடிங்க. வாங்க பேசுங்க. என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க இன்னைக்கு ஆட்சியை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க சொல்லாங்க தனியா நிக்க முடியுமான்னு. எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நடந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது. உண்மைதான். இன்னைக்கு அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸும் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸும் கிடைச்சு என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதே போல நாங்கள் உங்களுக்கு மத்தியில் ஆளுகின்ற பொழுது எங்களுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி உங்களுக்கான பிரதித்துவத்தை தந்து உங்களுக்கான அமைச்சர்களை தந்தது எங்களுடைய ஆட்சி. 22 வருடங்கள் நாங்கள் கூட பயணித்தோம், இல்லை என்று சொல்லவில்லை. 22 வருடங்கள் உங்களுக்காக நாங்கள் பயணித்தோம். இன்றைக்கு எங்களுக்கான ஒரு ஆட்சி வரும்பொழுது நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் ஒன்றும் உறுப்பினர் KP அன்பழகன் மட்டும் பேசுங்க. உட்காருங்க.
மான் உறுப்பினர் கேபி அன்பழகன் நீங்க பேச தொடங்கலாம். உட்காருங்க, இல்ல மத்தவங்க உட்காருங்க. பாருங்க, நீண்ட விளக்கமும் மாண்பு உறுப்பினர் கேபி அன்பழகன் மத்தவங்க உட்கார் போதும். நல்ல இரு தரப்பும் வந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்க சொல்லிவிட்டீர்கள். உட்காருங்க. அவங்களுக்கு மேட்டத்துக்கா உறுப்பினர் அவங்களுக்கா? சரி உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. இல்ல உருங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் அவங்க மாண்பு உறுப்பினருக்கு வாய்ப்பளித்த ஒரே நிமிஷம் மட்டும் பதில் சொல்லிட்டு மாண்பு உறுப்பினர் அன்பழகன் மட்டும் தான் பேசுவார். உட்காருங்க, சொல்லுங்க. அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் யாத்திரை போகல, இந்தியா பூரா யாத்திரை போனாங்க. இந்தியா பூரா போது 40 இடம், தமிழ்நாட்டில் மட்டும் 10 இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஜெயிக்க வச்சிருக்கோம். போதும். நீங்க போதும். தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க பெற்றது கூட ஊரு பூரா 2 இடம் பெற்ற கூட 10 இடம் கொடுத்தது காங்கிரஸுக்கு. நாங்க அதை பார்த்து மாண்பு கேபி அன்பழகன் பேசலாம். நீங்க இனி யாரையும் அனுமதிக்க முடியாது. மாண்பு கேபி அன்பழகன் மானிய கோரிக்கை மீது நீங்க பேசலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. உயர்கல்வியினுடைய வளர்ச்சி கேபி அன்பழகன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாண்பு உறுப்பினர் அன்பழகன் நீங்க பேசலாம் தொடர்ந்து.